ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இருக்கிற செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த சன் நெட்வொர்க். சன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஒரு மேடை பேச்சு பேசுறாரு. அதுல தமிழக முதல்வர் அவர்களை சட்டப்பேரவைக்குள்ள எலும்பு உடைச்சிருவோம். எதற்காக அப்படின்னா வெளியில ஓடுறாங்க ஓடுகாலி, அதனால இனிமே கதவை பூட்டி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுறாரு. கோவில்பட்டியில பேசுறாரு. எப்படி அவருடைய எலும்பை உடைச்சிரும் அப்படி இப்போ நியூஸ் போடுறாங்க அப்படின்னா தாவேக்காவை விமர்சித்ததனால் கைது அப்படி சொல்லி சன் டிவி நிறுவனம் அவர்களுக்கு தெளிவா சொல்றேன், ஒருவரை அவதூறு பரப்புவதற்கும் விமர்சிப்பதற்கும் ஒருவரை மிரட்டுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவரை மிரட்டியிருக்கார். யார? ஒரு மாநிலத்தின் முதல்வரை, நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வரை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின்பு தர்மமே வெல்லும் என்ற கூற்றின்படி இன்றைக்கு தர்மம் வென்றிருக்கு. தர்மம் ஜெயிச்சதுனால இவங்களால தாங்க முடியல. யாருக்குன்னா திமுகவிற்கு தாங்க முடியாத ஒரு நிலைமை. முன்பு இருக்க காலத்துல அவங்க அடிச்ச கொள்ளைகள், ஏழை மக்களிடத்து பறிக்கப்பட்ட லஞ்சங்கள், இந்த பணத்தை இப்போ நம்முடைய ஆட்சி, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தெளிவா காமிச்சிட்டு இருக்கு. அதுல நிறைய அமைச்சர்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்போ இவருடைய இந்த எம்எல்ஏ தவளை தன் வாயால் கெடும் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல் அவர்கள் எந்தெந்த பொத்துல இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல இருக்கிறோம், நாங்கெல்லாம் எப்படி ஆளு என்று அவர்களே வாயால சொல்லி மாட்டிக்கிறாங்க. அதுல ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லணும்னா அவர் 16 வயசுல இருந்தே ரவுடியம், பல கொள்ளை செஞ்சிருக்கணும். அவர் பகிரங்கமாவே ஒரு மேடையில பேசுறாரு. பூனை இருக்குல்ல, இந்த பூனை மதில் மேலேயோ அல்லது மரத்து கிளையிலேயோ இருந்து கண்ணை மூடி தூங்குமா. அப்போ அது கண்ணை மூடின உடனே உலகமே இருந்துருச்சு அப்படி சொல்லி நினைக்குமா. அது மாதிரி இந்த திமுக எம்எல்ஏகள், அமைச்சர்கள் போன்றவர்கள் எந்த ஆட்சி நடக்குதுன்னே தெரியாம வாய்க்கு வந்தபடி அவங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. கடைசிக்கு அத சட்டம் அவர்கள் மேல பாஞ்சதுன்னா பிரஸ் மீட்ல அவரு தடுமாறி பேசிட்டாரு, அதுக்கு போய் இப்படி அரெஸ்ட் பண்ணலாமா, எங்களை யாரையுமே உள்ள விடல, அட்வொகேட்டை கூட உள்ள விடல அப்படின்றாங்க. நீங்க அந்த பேசின அந்த பேச்சை, இப்படி வீடியோவை நீங்க கேட்டுட்டு வாங்க. அவர் மிரட்டினாரா, விமர்சனம் வச்சாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா வரும். அப்போ முதல்வருக்கே இந்த நிலைமைனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கும்? இதுல இருந்தே தெரியலையா திமுகவை ஏன் மக்கள் ஓரம் கட்டினாங்க அப்படின்னு? அதனால ஊடகங்கள் உண்மை தகவலை பரிமாறுங்கள். அதுவே உங்களுடைய வளர்ச்சிக்கு உயர்வா இருக்கும். நன்றி, வணக்கம்.